மதுரையில வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து நல்லா இருந்த திருப்பரங்குன்றமும் 4 தலைவர்களும். நீ முருகர் மீட்க தானே வந்த, உன் வேலை என்ன? முருகரை காப்பாற்றணும், முருகருக்கான முழக்கம் போடணும். ஆனா நீ போட்ட முழக்கம் என்ன? பாரத் மாதா கி ஜெய். நீங்க வந்து இந்து மக்களுக்காக வரீங்கன்னு சொல்றீங்க. அரிட்டாப்பட்டியில ஒரு குடவரை கோயில் இருக்கு. அந்த குடவரை கோயில் முழுக்க முழுக்க சிவன் கோயில். நீ உண்மையிலே இந்து மக்களுக்காக காப்பாற்றுற ஆளா இருந்தா அன்னைக்கு அணிலுக்கு போச்சிங்களா, வேதாந்த நிறுவனத்துக்கு அணிலுக்கு தாராவாத்து கொடுத்தாங்களா, அன்னைக்கு எங்க போனீங்க? இப்போ திருப்பூர் இவங்க சொல்றாங்க முருகருக்கு கறி ஆகாதுன்றாங்க. அப்ப இப்ப திருப்பூர் ஒரு முருகன் கோயில்ல கெடா வெட்டி கரு விருந்து போடுற பழக்கம் இருக்கு. பழமுதிர் சோலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பழமுதிர் சோலையும் 6 படை வீட்டுல ஒண்ணுதான். அதுக்கு கீழே 18ஆம் படி கருப்பு இருக்கு. அதுக்கு அந்த கோயில்ல கெடா வெட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் மலை மேல போய் அழகர் கோயிலே பார்ப்பாங்க. இப்போ நம்ம 18ஆம் கருப்பு எடுத்துடலாமா? திருப்பரங்குன்றம் மலை தானே, அது எவ்வளவு தமிழ்ல அழகா இருக்கு. ஏன் முருகன்ற பேருக்கு என்ன இப்ப நட்டமாயி போச்சு? நீங்க எதுக்கு இந்த மலையை ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு எதுக்கு மாத்துறீங்க? அங்க கூட உங்களோட சமஸ்கிருதம் தேவைப்படுது, உங்களுக்கு தமிழ்ல இருந்துடக்கூடாது. போராட்டம் பண்றது எங்களோட உரிமை, நீங்க அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வாங்கிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா அப்ப இந்த கூட்டம் எல்லாம் எங்க இருந்தது? கைது நடவடிக்கை பண்ணி கட்டுப்பாடு பண்ணி 144 தடை உத்தரவு போட்டோம். இவ்வளவு பெரிய கூட்டம் செய்யறதுன்னா இதெல்லாம் எங்க இருந்தது? கோர்ட் உத்தரவு போட்ட 30 நிமிடத்தில் கூடிய கூட்டம். இந்தியாவோட ரூபாய் மதிப்பு டாலரோட கம்மியாயிட்டே போகுது. அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை. இந்தியர்கள்ல காலில் விலங்கு மாட்டி இந்த அமெரிக்காவோட போர் விமானத்துல கொண்டு வந்து பஞ்சாப்ல இறக்கி விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் இது! இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்! அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பிஜேபிக்கு நேரம் இல்லை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பானு அவர்கள். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில அயோத்தியில வந்து எந்த மாதிரி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒழிச்சிட்டு இருந்தது, இது தமிழகத்துல இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்போ மதுரையில வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை அந்த இஷ்யூ வந்து இப்போ பெரிய பூதாகரமாகி மதுரையில ஒரு அசாதாரணமான சூழல் வந்து உருவாகி இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு காரணம் என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க, இது வந்து வட இந்தியாவில் இருக்க ஸ்டைல் தான் அப்படின்னு. அதாவது அயோத்தியா மாதிரி இங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கான வேலையில தான் எச் ராஜா வந்து இறங்கியிருக்காரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு அயோத்தியை மாதிரி அடுத்தது இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த கம்பேரிசனை நான் வச்சேன். கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. அதாவது ஒரு படம், தமிழ் படம் ஒன்று இருக்கு, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து நல்லா இருந்த திருப்பரங்குன்றமும் 4 தலைவர்களும். அது யாரு? அந்த 4 போலீஸ் யாரும் இல்லை, எச் ராஜா, அண்ணாமலை, வானதி சீனிவாசன், எல்முருகன். இந்த 4 பேரை ஒன்னா சேர்ந்தது தான் இன்னைக்கு நல்லா இருந்த மத நல்லிணக்கத்தோட இருந்த திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் மத கலவர பூமியாக மாற்றிருக்க வேலையை தான் இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து முருகருடைய மலை இது, இதை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற. அப்போ நீ இந்த 144 தடை உத்தரவு போட்ட பிறகும் நீ எந்த பர்மிஷனுமே இல்லை, கோயிலோட கருவறைக்கு போய் பிஜேபி கொடியை தூக்கி பிடிச்சிட்டு நீ வந்து பாரத் மாதா கி ஜெய்ன்னு கத்துற. நீ முருகர் மீட்க தானே வந்த, உன் வேலை என்ன? முருகரை காப்பாற்றணும், முருகருக்கான முழக்கம் போடணும். ஆனா நீ போட்ட முழக்கம் என்ன? பாரத் மாதா கி ஜெய். நீ என்ன கொடியை தூக்கி காமிச்சிருக்க? பொதுவாக நம்ம எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அது சம்பந்தப்பட்டமான பதாகைகளோ படங்களோ தான் நம்ம கொண்டு போகிறது வழக்கம், அதுக்கான முழக்கங்கள் வைக்கிறதா வழக்கம். நீ கொண்டு போய் காட்டுறது பிஜேபி கொடி, நீ வைக்கிற முழக்கம் பாரத் மாதா கி ஜெய். இதுலயே தெரியுது பச்சையா நீ பண்ற அரசியல் என்ன அப்படின்றது. இவங்க வந்து ஏதோ சொல்றாங்க, இந்த மலை வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா மலை மேலே போகிறத நீங்கள் நிறுத்துங்க 6 மணிக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆடு பலி கொடுக்கறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே மலை மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க இது என்னோட கோயில், அதாவது முருகரோட கோயில், மலை வந்து முருகருது அப்படின்றாங்க. இப்போ அங்கே வெறும் முருகர் கோயில் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே முருகர் கோயில் கீழே இருக்கு, அதுக்கப்புறமா மேலே வந்து தர்கா இருக்கு, அதுக்கும் மேலே சமண படுகைகள் இருக்கு. சமண படுகை, அதாவது சமண மதம்ன்றது இந்து மதத்துக்கும் முற்பட்ட ஒரு மதம். இப்போ அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், இது சமண கோயில், சமண மதம் இருக்கு, கல்வெட்டு, பிராமி கல்வெட்டுகள்லாம் இருக்கு, அப்போ இது எங்களுக்கு சம்பந்தமான ஒரு கோயில், அதனால முருகரையும் தூக்குங்க, மசூதியே தூக்குங்க, இது எங்களுக்கு சம்பந்தம் சொன்ன நீங்களே எங்க எடுத்துட்டு போய் மூஞ்ச வச்சுப்பீங்க?
அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. பொதுவா எல்லா மதத்திற்கும் ஒரு நல்லிணக்கமா இருந்துட்டு இருந்த ஒரு மலையை நீங்க ஒரே ஒரு அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரியான ஒரு வேலை பண்றீங்க. விஷயம் என்னன்னா, சீமான் இப்போ வந்து ஈரோடு இதுக்காக போயிட்டார். இவர் டெய்லி பெரியாரை பத்தி பேசி ஏதோ ஒன்று பண்ணி கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் போயிட்ட உடனே அங்க அமித்ஷா இவருக்கு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. என்னப்பா அமைதியா இருக்கு, நீ பாட்டு இந்த மாதிரி சும்மா இருக்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா, காசு வாங்குறல. ஆனா இது வந்து 2020 இருந்தே வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தே இந்த பிரச்சனை வந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கான விடை இன்னும் கிடைக்காத பட்சத்துல இன்னும் இந்த பிரச்சனை வந்து இப்போ பூதாகரமா ஆக்கிருக்காங்க. இப்ப பூதாகரமா ஆக்குறதுக்கான வேலைன்னா 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தல்ல நாங்க மதுரையோட இந்து மக்களுக்காக காப்பாத்துறதுக்காக தான் இந்த பிஜேபி RSS வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டணும். இப்போ இந்த இந்து மக்களுடைய வழிபாடுகளை வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய கேள்விகள் வருது. மக்களிடையே வந்து கேள்விகள், யார் இந்துக்கள், எந்த இந்துக்களை குறிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இதேதான் நானும் கேட்குறப்போ, நீங்க வந்து இந்து மக்களுக்காக வரீங்கன்னு சொல்றீங்க. அரிட்டாப்பட்டியில ஒரு குடவரை கோயில் இருக்கு. அந்த குடவரை கோயில் முழுக்க முழுக்க சிவன் கோயில். நீ உண்மையிலே இந்து மக்களுக்காக காப்பாத்துற ஆளா இருந்தா அன்னைக்கு அணிலுக்கு போச்சிங்களா, வேதாந்த நிறுவனத்துக்கு அணிலுக்கு தாராவாத்து கொடுத்தாங்களே, அன்னைக்கு எங்க போனீங்க? ஏன் அன்னைக்கு தெரியலையா சிவன் இந்து இல்லையா? நீங்க சொல்ற அந்த லிஸ்ட்ல சிவன் வரலையா? முருகர் மட்டும் தான் வர்றாரா? இவங்க முருகரை தொட்டதுக்கே காரணம் என்னன்னா, இங்க முருகரை வந்து ஒரு வழிபாட்டு தெய்வத்துக்கும் மேல தமிழரோட அடையாளமா இவங்க பாக்குறாங்க. சோ அப்ப எல்லா மக்களும் கூடி அதுக்காக போராட்டத்துல ஈடுபடுவாங்க. முருகரை கை வச்சா, இப்ப சிவன் அப்படின்றத விட முருகரை கை வச்சா இவங்க எல்லாருமே தமிழ்ன்ற உணர்வோட கலந்து இருக்கிறதுனால அப்ப எல்லாம் திரண்டெடுவாங்க. இதை வச்சு ஒரு பெரிய அஜெண்டா பண்ணலாம், ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஒரு அப்படியே போராட்டன்ற பேர்ல மத கலவரம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. வட இந்தியாவுல ராமருக்கான ஒரு இது இருக்கும், எமோஷனல் ஒரு டச் இருக்கும், இங்க முருகர் எமோஷனல் டச் இருக்கும் அப்படின்றதுனாலதான் இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஃபர்ஸ்ட் வட இந்திய ராமருடைய அஜெண்டா வேற, இங்க வேற. இங்க இருக்க கல்ச்சரே வேற. அங்க வந்து தீட்டு அது இதுன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வேற, அங்க படைக்கிறது வேற, அங்க கும்பிடுறது வேற, அங்க இருக்க பழக்க வழக்கம் வேற. இங்க நான் வந்து கெடா வெட்டுவேன், காது குத்துவேன். இப்போ திருப்பூர் இவங்க சொல்றாங்க முருகருக்கு கறி ஆகாதுன்றாங்க. அப்ப இப்ப திருப்பூர் ஒரு முருகன் கோயில்ல கெடா வெட்டி கரு இருந்து போற பழக்கம் இருக்கு. இவங்க முருகு அப்படி, அதாவது முருகன் அப்படின்னாலே முருகு, அதாவது முருகு ஆடுதல் அப்படின்ற ஒரு சிறுநில தெய்வமா தான் இருந்தது. அது காலப்போக்கத்துல கொற்றவை அப்படின்ற போர்க்கடவுளுடைய மகனா சித்தரிக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் இன்னைக்கு ஒரு பெருங்கடவுளா இருக்கு. அந்த பெருங்கடவுளான தமிழ் கடவுளையும் என்ன பண்றாங்கன்னா பிராமினோட அடையாளமா மாத்துறதுக்கான முயற்சி தான் இது. போய் அவரு வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னா அவர் ஏன் வேடவு பொண்ணு போய் கல்யாணம் பண்றாரு? அப்ப அவங்களே வந்து மாற்று ஜாதியில கல்யாணம் பண்றாரு. சோ அவருக்கே இந்த பிராமின் ஐடியாலஜி. ஏன்னா நம்மளுடைய தமிழ் இதழ்கள் எல்லாம் வந்து முருகரே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்கதா. அதாவது சங்க இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படையிலயும் இருக்கு, நிறைய புராணங்களே இருக்கு. நம்ம புராணங்களுக்கே போக வேண்டாங்க, இப்ப இருக்க நடைமுறையிலே நம்ம பார்ப்போம். சரி, நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி கறி எடுக்கிறது, ஆடு வெட்டுறது தான் வந்து பெரிய குற்றம் அப்படின்றாங்க. அதே ஊர்ல பழமுதிர் சோலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பழமுதிர் சோலையும் 6 படை வீட்டுல ஒண்ணுதான். அதுக்கு கீழே 18ஆம் படி கருப்பு இருக்கு. அதுக்கு அந்த கோயில்ல கெடா வெட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் மலை மேல போய் அழகர் கோயிலே பார்ப்பாங்க. இப்போ நம்ம 18ஆம் கருப்பு எடுத்துடலாமா? அதால தீட்டாயிடுச்சு, முருகருக்கு தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு அங்கதான் வந்து நிப்பாங்க அவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு மசூதியால இங்க தீட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு 18ஆம் படி கருப்புக்கு நீங்க கொடுக்குற ஆடு பலி எங்களுடைய முருகருக்கு தீட்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு முருகரையே எடுக்கிறதாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மேல அழகர் சாமி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வைணவ தெய்வம். இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கை கோர்க்கிற ஒரு ஆளு. இவங்க இப்போ கள்ளழகர் ஆத்துல இறங்குறாருல, அப்ப தண்ணி பீச்சு அடிக்கிறது நீங்க எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த தண்ணி எதுல நிரப்பி அவங்க அடிப்பாங்க தெரியுங்களா? ஆட்டோடைய தோலை பதப்படுத்தி அதுல தண்ணி நிரப்பிதான் அந்த அழகருக்கே தண்ணி அடிப்பாங்க, தண்ணி பீச்சு அடிப்பாங்க. அப்ப அங்க என்ன சொல்வீங்க? அங்க தீட்டுப்படாதா? அது மட்டும் இல்லாம இப்போ இந்து முன்னணி இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த சிக்கந்தர் தர்கா அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பில்டிங், அதுல இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் எப்படி சிற்பங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரியான தூண்கள் எல்லாம் அங்க காணப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வைக்கிறாங்க. சோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து ஒரு கோயில் தளத்தினுடைய இதாதான் இருந்திருக்கு, இடையில தான் வந்து சிக்கந்தர் தர்கா புகுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வேற எங்கேயும் இல்லை, அப்படியே வடநாட்டுல இருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து ஸ்கிரிப்டை கூட மாத்தல. அங்க என்ன ஸ்கிரிப்டோ அதே ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இங்க ஒப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க. நீங்க பார்க்க போனீங்கன்னா அங்க நிறைய மசூதிகள், பாபர் மசூதி இடிப்பு பண்ணாங்க, அங்கேயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னாங்க. திருப்பி இப்போ சமீபமா சம்பல் அப்படின்ற ஒரு மசூதியை இடிச்சு அது எவ்வளவு பெரிய கலவரமாச்சு தெரியும்.
வடிவேல் சொல்லுவார், என் கிணறு இங்கதாங்க இருந்தது காணுங்க அப்படின்னு அழுவார். அதே மாதிரி அந்த மசூதிக்கு அருகில் இருக்க கிணறு எங்களுக்கு தான், அந்த மசூதிக்கு அந்த கிணறு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கிணறுல இருந்து வர ஃபவுண்டைன் இருக்கு பாருங்க, அது லிங்க வடிவில் இருக்கு. உடனே இதுதான் லிங்கம், இதுதான் எங்கள் கோயில், அந்த செவுத்துலதான் எங்க சாமி இருக்கு. செவுத்துல எங்க இருந்துதான் சாமி வருது உங்களுக்கு எனக்கு புரியல. நீ கிணத்துக்கு அடியில இருந்து லிங்கம் வருதுன்ற, செவுத்துல இருந்து சாமி வருதுங்கிற, இப்படி ஆரம்பிச்சு நான் தோண்ட போறேன், தோண்டி அடியில இருக்க என்னுடைய கோயிலை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய, இந்த மாதிரி 1 2 இல்லை, நிறைய இல்லை. ராஜஸ்தான், உத்தரகாண்ட் மாநிலத்துல பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் பண்ணியிருக்காங்க, மதுரால இது கிருஷ்ணர் வாழ்ந்த ஊரு, அதனால இந்த ஷா இக்தான் மாஸ் அப்படின்ற ஒரு மசூதியை இதே மாதிரிதான் நீ இடிச்சு எடுக்கணும், அதே கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அதை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிருஷ்ணர், அடுத்தது ராமர், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கடவுள், இப்படி 3 பேருக்குமே வந்து எங்க மசூதி இருக்கிறோ அந்த இடத்துல வந்து கோயில் இருக்கக்கூடிய இடமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகந்தா வைக்கிறாங்களே. ஆக்சுவலா அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர்ன்ற அஜெண்டா கிடையாது, கிருஷ்ணர் சிவன் தான் அங்க முருகர். ஏன்னா அங்க இருக்க முருகரே வந்து வேற, இங்க இருக்கு அங்க முருகரே கிடையாது. முதல்ல அங்க ஸ்கந்தர் தான் இருப்பார், இங்க முருகர், அங்க ஸ்கந்தர் இருப்பார், இங்க வந்து கார்த்திகேயன் இருப்பாரு, அங்க வந்து சுப்பிரமணியன் இருப்பாரு. இப்போ மலையே பாத்தீங்களா திருப்பரங்குன்றம் மலை தானே, அது எவ்வளவு தமிழ்ல அழகா இருக்கு. ஏன் முருகன்ற பேருக்கு என்ன இப்ப நட்டமாயி போச்சு? நீங்க எதுக்கு இந்த மலையை ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு எதுக்கு மாத்துறீங்க? அங்க கூட உங்களோட சமஸ்கிருதம் தேவைப்படுது, உங்களுக்கு தமிழ்ல இருந்துடக்கூடாது. ஆனா நீங்க வெளியே காட்டுற இது பாத்தீங்கன்னா, நாங்க தமிழ் கடவுள் முருகனை காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினோம். சரி, அந்த கூட்டமாவது உங்க கூட்டமா? அங்க திருப்பரங்குன்றத்துல இருந்து வந்த மக்களோட கூட்டமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ரயில்வேல இருந்து பக்கத்து மாவட்டமா திருநெல்வேலியில இருந்து வந்துட்டு இருக்காங்க, ட்ரெயினை பிடிச்சி ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. இப்போ உண்மையில எனக்கு இந்த இடத்துல எனக்கு பிரச்சனைனா நான் சொல்லணும், எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, இந்த மலை மேல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கெடா வெட்டுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்படி நான் சொல்லணும், நான் போராடணும். ஆனா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க நீ ஒரு அரசியல் பண்ணணும், உனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, நீ ஏதோ ஒண்ணு சாதிச்சு காட்டணும். இதனால பாஜகவுக்கோ இல்லைன்னா இந்து முன்னணி இயக்கங்களுக்கோ என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க காட்டிக்கிறாங்க. இப்போ 2வது டங்ஸ்டன் பிரச்சனை நடந்தது இல்லையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல குடவரை கோயில்களையும் தாராவாத்தை கொடுத்தாங்க வேதாந்த நிறுவனத்துக்கு சொன்னேன் இல்லையா. இதை மக்களுடைய போராட்டத்தால முழுக்க தமிழக அரசு ஆதரவால இன்னைக்கு அந்த போராட்டத்தை முறியடிச்சிட்டாங்க. இதுக்காக தமிழக முதல்வரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துனது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். இது கண்ணை உறுத்திருச்சு அண்ணாமலைக்கு. அடாடா நல்ல பேரை ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தாரு. சரி, ஏதோ ஒண்ணு அந்த ஒரு விஷயத்துக்கு காரணமே வந்து தமிழக அரசினுடைய அழுத்தம் அப்படின்றத தாண்டி அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசு கிட்ட பேசி கோரிக்கை வச்சதுனாலதான் மட்டுமே அங்க வந்து வேதாந்த நிறுவனம் வராம போனதுக்கான காரணமா அண்ணாமலை தான் முழுக்க அப்படி சொல்லிட்டு வேதாந்த நிறுவனத்துல சிரிச்சிருவாங்க. அவங்களாம் யார் அண்ணாமலைன்னு கேட்பாங்க. வேதாந்த நிறுவனத்துக்கிட்ட கூட அண்ணாமலை போக முடியாது. அப்படி இருந்தா இவர் நேரடியா போய் பிரதமரை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு திட்டம் வருது கேன்சல் பண்ணுங்க சொல்ல வேண்டியதானே. இப்ப மாணவியோட பிரச்சனையில கூட இவர் வந்து இதை வைங்க அதை வைங்க அந்த இதை கொண்டு வாங்கினார், நம்பிக்கை இல்லாத இது அப்படி இப்படி ஆட்சியை கோக்குனர், நேர பிரதமரை போய் பார்த்து சொல்ல வேண்டியது தானே. இவர் சொன்னதுனால இவரையே அந்த போஸ்டிங்ல வைக்கலாமா வேணாமான்னு ஒரு இழுப்பறி நடந்துட்டு இருந்தது. அங்க இருந்த ஆள் வந்து சரி உன்னை விட்டா அண்ணாமலை அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவருடைய எந்த ஒரு விஷயத்தினாலையும் இந்த ஒரு விஷயம் நிறுத்தப்படல, முழுக்க தமிழக அரசினுடைய அழுத்தம் தான் காரணம், மக்களுடைய போராட்டம் தான் காரணம், தமிழக அரசு கூட காரணம் கிடையாது. தமிழக அரசு துணை நின்றுச்சு. இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியா இல்லாத போதே இப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு மத கலவரமே இப்படி பண்றாங்க. இவங்க ஆளுங்கட்சியா வந்த பிறகு மோடி என்னென்ன திட்டம் கொண்டு வரோ அது எல்லாத்துக்குமே கையெழுத்து போடுவாங்க. எப்படி எடப்பாடி கையெழுத்து போட்டார் கொடுத்தாரு பாத்தீங்களா, 8 வழிச்சாலை மெட்ரோ ரயில் திட்டத்துக்குன்னு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து நாடை சுடுகாடா ஆக்கிடுவாங்க. நீங்க உள்ள வராதுக்கு முன்னாடி இப்படின்னா உள்ள வந்தா எப்படி இருக்கும்? சோ இவங்களுக்கு ஆதரவா மக்களுக்கு ஆதரவா அவங்க நிப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறிதான். போராட்ட காலத்துல வந்து பெர்மிஷன் கொடுக்கலனாலுமே போராட்ட காலத்துல ஈடுபட்டவங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வந்து தமிழக அரசு வந்து வச்சிருந்தாங்க. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்றதே வந்து தமிழக அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்குற லிபர்ட்டி. இதே வந்து ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரியான போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்நேரம் கைது செஞ்சிருப்பாங்க. இதே ஒரு ஹிந்து மக்கள் அப்படின்ற காரணத்தினால திமுக அரசு வந்து ஒரு ஹிந்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பெயர் வந்துடக்கூடாதுன்றதுனால அது மட்டுமே அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அது எப்பவுமே ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னா இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் நடக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். அதை இவங்க ஊதி பூதாகரமா ஆக்குறாங்க.
இப்போ யார் இப்போ நான் இங்க அந்த களத்துல இருந்தேன்னா பெரிய பிரச்சனை நடக்குன்னா எனக்கும் அந்த ஹவுஸ் அரெஸ்ட் நடக்கும் தான். அது ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம். அதான் மேம், ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கறதே வந்து அவங்களுக்கான ஒரு ஈஸியா ஒரு விஷயமா கொடுக்குறாங்க. இதே இஸ்லாமியர்கள் பண்ணிருந்தா கைது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு வெளியே விடாமலே இங்க இவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருக்கு. வெளியே விட்டா என்ன நடந்திருக்கும்? இங்க கலவரம் தான் நடந்திருக்கும். இப்ப இவங்க பண்ற மாதிரி அந்த தரப்பினரை வந்து இது எங்களுடைய மலை நாங்களும் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பினரை கிளம்பி வந்திருந்தா என்ன பண்ணுவோம்? இவங்க உண்மையிலே உத்தரவு வாங்கின பிறகு வந்தாங்களா? 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்படி இருந்து இவ்வளவு கூட்டம் எப்படி வெளியே இருந்து உள்ள வந்துச்சு? ஊருக்குள்ள எப்படி வந்துச்சு? சோ அப்ப அவங்க எல்லாத்தையுமே தமிழக அரசு கைது பண்ணிருக்கணும் இல்லையா? அப்ப தமிழக அரசு வந்து இந்த இடத்துல ஒரு காழ்ப்புணர்வு காட்டுது அப்படின்னு சொல்றாங்களே. இல்லைங்களே, வர எல்லாரையும் கைது பண்ணிட்டே தானே இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மடக்கி கைது பண்ணி வீட்டு காவல் தான் வைக்கிறாங்களே தவிர ரொம்ப அதிகப்படியான ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. இல்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் நேற்று வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்களே தடுத்து அப்படியே கொண்டு போய் சக்கரத்துல அடைச்சக்கதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பயந்துட்டீங்க, நாங்களாம் ஒன்று சேர்றோம், முருகனை காப்பாத்துக்காக ஒன்று சேர்றோம், அது உங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சுதான் வச்சாங்க எல்லாரையும். இவர் எச்ராஜா விடாம போய் நீதிமன்றத்துல அணுகி எனக்கு இதை வந்து எங்களோட உரிமை, போராட்டம் பண்றது எங்களோட உரிமை, நீங்க அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து உத்தரவு வாங்கிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா அப்ப இந்த கூட்டம் எல்லாம் எங்க இருந்தது? கைது நடவடிக்கை பண்ணி கட்டுப்பாடு பண்ணி 144 தடை உத்தரவு போட்டோம். இவ்வளவு பெரிய கூட்டம் சேருங்க, இதெல்லாம் எங்க இருந்தது? ஓகே, அது பிஜேபி அரசு கிட்ட இருந்து பிஜேபி கட்சியினுடைய ஆட்களாவே இருந்தாலுமே தமிழக அரசு சட்டிலான ஒரு ஆக்ஷன் தான் எடுக்கிறாங்க அப்படின்றா அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய விமர்சனமா இருக்கு. இப்போ இஸ்லாமியர்களே என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி நாங்க சில கூட்டத்தை வந்து வேற மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னா உடனடியா கைது செஞ்சு ஒரு பெரிய ஆக்ஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா இதே ஒரு ஹிந்து மக்கள்ல இருந்து இப்போ பிஜேபி தரப்புல இருந்து இப்படி ஒரு கண்டன போராட்டம் நடத்தும் போது அது பெருசா அவங்க எடுத்துக்கிறது இல்ல, பெரிய விதமான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கல அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அது தவறா இல்ல அப்படிதான்? இல்ல இது பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப அவங்க வந்து அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் நம்ம அதையும் மீறி இது பண்ண என்ன சொல்லுவாங்க? நாங்கள் கோர்ட்டோட அனுமதி வாங்கியும் எங்களுக்கு இங்க வந்து எங்களோட உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புதிய சர்ச்சை கிளப்புவாங்க. ஸோ இந்த சர்ச்சையை இது பண்றதுக்கான ஒரு மழுங்கடிக்கிற வேலை தான் இது. வேற இப்ப இந்த சுச்சுவேஷனை வேற எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த சுச்சுவேஷனை வேற எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நாங்க தடை உத்தரவு போட்டாச்சு, வெளியே வராதிங்கன்னு, வரவங்கள அங்கேயே கைது பண்ணி தடுத்து நிறுத்தியாச்சு. நீங்க நீதிமன்றத்துல போய் உத்தரவு வாங்கிட்டு வரீங்க, இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. யாரு வந்து அரசு மேல குறை சொல்றீங்களோ அவங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கலாம், இங்க என்ன நடவடிக்கை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கைது செய்து எங்க இது பண்ணி? ஏன்னா நீங்க தான் நீதிமன்றத்துல தான் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்களே, உத்தரவு வாங்கிட்டு இருந்தாங்களே. உத்தரவு இல்லாமல் கூடும்போது தான் நம்ம கைது நடவடிக்கை பண்ண முடியும். அதை பண்ணி மண்டபத்துல அடைச்சு வச்சாச்சு, ஹவுஸ் அரெஸ்ட் முன்னேற்பாடா பண்ணியாச்சு, நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு கைது பண்ணா அப்ப அது வந்து சட்டத்துக்கு புறமானது ஒண்ணு இல்லைங்களா? அதை பண்ண முடியாது. ஸோ யாரா இருந்தாலும் லீகலா தான் ஆக்ஷன் எடுத்தாவிட, அது முஸ்லீம் இந்து அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இவங்க வந்து முஸ்லீம் இப்படி சொல்றாங்கன்றீங்க, இந்துக்கள் இந்த பக்கம் ராஜா எல்லாம் என்ன சொல்றாரு, எச்ராஜா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவங்க வந்து முஸ்லீமுக்கு ஃபேவரா நடந்துட்டு இருக்காங்க, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்டாலின் ஆட்சியில, அடுத்த 26 தேர்தலில் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அப்படின்றாங்க. சோ அதுக்காக தான் வந்து இவ்வளவும் நடத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது முழுக்க முழுக்க தேர்தலோடைய இதுக்காக தான் நடத்தப்படுது, வேற எந்த இதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, ஏதோ ஒரு வெயிட்டு காட்டி ஆகணும். குறைஞ்சபட்சம் இவங்க கொங்கு மண்டலத்துல ஜாதியை வச்சு ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. நீங்க அவ்வளோ இது மூலியமா ஜெயிக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறதா பேசுறீங்க. எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்க? ஒரு தொகுதியுமே கிடையாது. நீங்க பண்ற பாலிடிக்ஸ்லாம் அப்போதைக்கு ஏற்படும், அப்போதைக்கு பேசு பொருளாகும், அடுத்த நாளைக்கு நீர்த்து போகும். இது தேர்தலுக்காக இந்த கூட்டம் கண்டிப்பா இந்த வந்த கூட்டம் எதுவுமே ஒரு ஓட்டு கூட போடாது. இது சும்மா இவங்க இந்த நேரத்தை பிஜேபியோட அஜெண்டாவே அந்த நேரத்துக்கு அந்த இடத்த ரணகலமாக்குறது, பரபரப்பாக்குறது, மக்களை வந்து பதட்டத்திலே வச்சிருக்கிறத பிஜேபியோட அதை தான் மோடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. இப்போ இந்தியாவோட ரூபா மதிப்பு டாலரோட கம்மியாயிட்டே போகுது, அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை. இந்தியர்கள்ல காலில் விலங்கு மாட்டி இந்த அமெரிக்காவோட போர் விமானத்துல கொண்டு வந்து பஞ்சாப்ல இறக்கி விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பிஜேபிக்கு நேரம் இல்லை. அதானி ஊழல் இருக்கு, ஸ்ரீலங்கால போய் அவங்களுக்காக சட்டத்தையே மாத்தி கொண்டு வர அளவுக்கு மோடி கவர்மெண்ட் பண்ண, அதை பத்தி பேசுறதுக்கு இங்க நேரம் இல்லை. அப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய நிலை வந்து மீண்டும் அயோத்தி நிலை மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை இப்பயே நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். மக்கள் வந்து என்னன்னா
இது ஏதோ சீமானை எப்படி நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு பெரியாரையும் பிரபாகரையும் எதிராக நிறுத்துறது பார்த்தீங்களா? நாளைக்கு அந்த மாதிரி ஒரு இதுவாக வளர விடக்கூடாது. இவங்களை இப்பயே தமிழக அரசு இவங்க மீதான நடவடிக்கை எடுத்து இதை இப்பயே நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு இப்போ வடநாட்டில் எப்படி இந்துக்களும் முஸ்லீம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா இப்படியான நிலைமைகள் கிடையாது. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே நீங்கள் முஸ்லீம் இருக்க பகுதிக்கு இந்து போக முடியாது, இந்து இருக்க பகுதிக்கு முஸ்லீம்ஸ் வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பிரித்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து மத சார்பாக மட்டும்தான் யோசிக்க வைப்பாங்களே தவிர்த்து என்ன 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 நடக்குது, நம்மளுக்கு என்ன வெல்ஃபேர் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, அதை பற்றிலாம் யோசிக்கவே முடியாது. ஸோ தமிழகத்தில் அந்த மக்களினுடைய நிலையும் தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலையும் அதே மாதிரியான மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க பகுத்தறிவு அதிகம். இங்க பாமரன் மக்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு. அததான் பெரியார் இங்க பண்ணிட்டு போனார். பெரியார் என்ன பண்ணார் கேக்குறாங்களே, இததான் பண்ணிட்டு போனார். சாதாரண மக்கள் கூட இங்க நம்ம நடக்கிறது அரசியலா இல்ல உண்மையிலே முருகருக்காக பண்ற போராட்டமான தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இந்த திராவிட அரசு இத்தனை நாளைக்கும் மக்கள் கிட்ட கொண்டு போய் அரசியல சேர்த்து. அப்போ அங்க கூட்டம் கூட்டமா போய் போராட்ட காலத்துல ஈடுபடுறவங்க எப்படி அந்த அரசியல் தெரியாம போகுதா இல்ல இப்படி எதனால? அததான் சொல்றேன். இது வந்து மக்கள் பண்ணல, இது முழுக்க இந்து முன்னணி RSS BJP பண்ணது. இது மக்களுடைய போராட்டமா நம்ம எடுத்துக்க கூடாது. இது மக்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இவ்வளவு பேசியிருக்கணும், இவ்வளவு வருத்தப்பட்டிருக்கணும். இது வெறும் அரசியல் லாபத்துக்காக பிஜேபியோட அஜெண்டாவா இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கு மதிப்பு அவ்வளவுதான். ஓகே மேம், திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.